எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தியானத்துக்கு உதவியாக ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தீனியும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டு விடப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வர பண்ணுவார். இப்போது கிறிஸ்துமஸ் நாட்களா இருக்கபடினாலே இது ஒரு கிறிஸ்துமஸ் நாட் செய்தி. தேவ செய்தியின் தலைப்பு அந்த கன்னிகை. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இந்த அநேக கிறிஸ்துமஸ் தினங்களிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அநேக தியானங்களை செய்கிறோம். ஆனால் அந்த பிறப்புக்கு மூல காரணமாக தேவன் தெரிந்து கொண்ட அந்த பரிசுத்த தாயாரை அநேக இடங்களில் தியானிப்பது குறைவு. இந்த நாளிலும் நாங்கள் மரியாள் தாயாரை குறித்து இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை பார்க்க போகிறோம். கன்னிகை என்ற எபிரேய மொழியிலே எல்மா என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது கன்னிகை திருமணமாகாத இளம் பெண்ணை குறிக்க இந்த சொல் பயன்படுகிறது. எபிரேய மொழியிலே அல்மா என்று. அதுக்கு அடையாளம் திருமணம் வரை கன்னியாக இருந்த ஒரு பெண்ணை தான் அல்மா என்று சொல்வார்கள். அதாவது 16ஆம் வசனத்தின்படி நன்மை தீமை அறியும் வயது அடையும் மகன் அடையும் முன் இஸ்ரேல் சிரியா ராஜாக்கள் அழிக்கப்படுவார்கள். அந்த வசனத்தில் சொல்லப்பட 2 ராஜ்யங்கள் சொல்லப்படும். சிரியாவின் ராஜாவும் இஸ்ரேலின் ராஜாவும். அந்த தீர்க்க தரிசனம் தேவ பிள்ளைகளே, கன்னியாகிய மரியாள் தாயின் வயிற்றிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது முழுமையாய் நிறைவேறியது. மரியாள் தாயார் கன்னியாக இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரையே அதை கன்னியாக இருந்தார். ஆகவே அவர் ஒரு மனிதன் மூலமா இல்லாமல் பரிசுத்த ஆவியார் மூலம் அற்புதமாக கர்ப்பவதியானார். அந்த கன்னிகையின் மகன் யாரு? இம்மானுவேல் எனப்படுவார். இம்மானுவேல் என்றால் அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆகவே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் உதித்த போது அந்த பேருக்கு ஒரு ஆழமான அர்த்தம் உண்டாவது. பாருங்க, கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவ ஜனங்கள் விசுவாசிகள் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ந்து களி கூறுகிறோம். பரிசு பொருட்களை கொடுப்போம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை செய்வோம், கிறிஸ்துமஸ் விழாக்களை அனுப்புவோம், வீடுகளுக்கு போவோம், வாழ்த்து அட்டைகளை செய்வோம், ஒருவருக்கு பரிசு பொருட்களை கொண்டாடிக் கொள்வோம். அப்படி அநேக காரியங்கள் இருக்கின்றன. அதே நேரம் கர்த்தருடைய அன்பு, அவருடைய கிருபை, இரக்கம், அவர் எனக்காக உங்களுக்காக செய்த தியாகங்கள், அவருடைய அர்ப்பணிப்பு, என்னை உங்களையும் மீட்பதற்காக அந்த பரலோக மேன்மையை திறந்து வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு தன் கடைசி ரத்தத்தின் அந்த சிந்திக்கொண்ட தியாகங்களை நாக்கணும். அது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் இன்னைக்கு அநேகருக்கு தெரியும். ஆண்டவர் எதற்கு வந்தார் என்று. அவர் எதற்கு வந்தார்? தேவர்கள் பாவிகளை ரட்சிக்க வந்தார். இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்தவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வந்தார். அதற்காக தான் தேவன் பூமிக்கே வந்தார். தேவர்கள் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சரீரம் செத்து போன ஆபிரகாமையும் இஸ்ரவேலுக்குள்ளே வழிபாடு இல்லாமல் போன சாராளையும் கொண்டு ஒரு சந்ததியை உருவாக்கியது போல கன்னியாகிய மரியாளின் மூலம் ஒரு மகிமையான சந்ததியை, தனக்கு பிரியமான சந்ததியை அவர் உருவாக்க சித்தமானார். வரலாற்றிலே ஆண்டவர் ஆயிரம் நன்மைகளின் நல்ல அற்புதங்களையும் செய்திருந்தாலும் தலை சிறந்த அற்புதம் என்ன தெரியுமா? கன்னியாகிய வயிற்றிலே மகிமையின் ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகத்தை ஆளப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தோண்ட பண்ணியேற்றார். இந்த சிலர் கேள்வி பண்ணுவார்கள் தானே, கன்னி வயிற்றிலே எப்படி கருத்தரிக்க முடியும் என்று அநேகர் கேள்வி பண்ணுவார்கள் வேத மதத்தினர். அது மாதிரி ஒரு
பெண்ணிடம், கிறிஸ்தவ பெண்ணிடம் கேட்டார். சாதாரண பெண், அவள் ஊழியக்காரன் இல்லை. அந்த பெண்ணிடம் இப்படி கேள்வி பண்ண அந்த பெண் சொன்னாலாம், ஐயா பல இதிகாசங்கள் புராணங்கள் என்ன சொல்லுது, தேவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றார். அப்படி என்றால் கண்ணின் வயிற்றிலே இருக்க மாட்டாரா என்று கேட்டாராம். நாம் தேவர்களே, பெரிய ஆலமரம் எதுல உருவாது? ஒரு சிறிய விதையில தான் அது அப்படியே உருவாது. அதே போலதான் தேவன் முழு உலகத்தின் தெய்வீக பரிபூர்ணத்தை எல்லாமே கண்ணின் வயிற்றிலே அடக்கி வைத்தார் தேவர்களே. பாருங்க, முதல் ஆதாம் ஏவாளை பெற்றோர் இன்றி சர்வ வல்ல தேவனுக்கு உருவாக்க முடியுமானா, இரண்டாம் ஆதாமை தகப்பனின்றி கண்ணின் வயிற்றில் சர்வ வல்லருக்கு உருவாக்க முடியாத காரியமா? இந்த அநேக கவிஞர்கள் கைப்பாடுவார்கள், கடுகை துளைத்து 7 சமுத்திரங்களை புகுத்த முடியும், 7 கடல்களை புகுத்த முடியும் என்று கவி பாடும் போது கண்ணின் வயிற்றிலே இறைமகனை புகுத்த முடியாது என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அநேகர் சொல்வார்கள், மறுப்பார்கள், எப்படி முடியும் உருவாகும் என்று. எத்தனையோ காரியங்கள் சொல்லுங்க, ஏன் முடியாது? தேவனால் சர்வவல்லவருக்கு, இந்த சர்வத்தை படைத்த தேவன் அல்லவா? 1 தீமோத்தேயு 3:16 வாசிப்போம். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அதுதான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்றார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த சொற்கள் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. அவருடைய மாநில பிறப்பை அது குறிப்பிடுகின்றது. அதாவது பெத்லகேம் அந்த மாட்டு தொழுவத்திலே அவர் கிடத்தப்பட்டார். அந்த இரட்சகர் குழந்தையா இருந்த போது அந்த மெய்யான தெய்வ பக்தி முதன்முறையாக மாம்சத்தில் வெளிப்பட்டது. ஆவியிலே நீதி உள்ளவர் என்றால் அவர் தன் மனித ஆவியிலே நீதிமாக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியிலே நீதிமாக்கப்பட்டார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் எடுத்த போது, மறுரூப மலையிலே அவர் உயிர்த்தெழுந்த போது, அவர் பரலோகம் விண்ணுலகம் சென்ற போது பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்ப்பிக்கப்பட்டார். 10 மாதங்கள் மரியாள் தாயாரின் வயிற்றில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கி இருந்தார். அவருக்காக ஒரு சர்வத்தை ஏற்கனவே இதா ஆயத்தம் பண்ணியிருந்தார். எபிரேயர் 10:5 சொல்லுகின்றது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லுகின்றார். பாருங்க, மரியாளின் கற்பத்தை அவர் அனுபவிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த ஒரு ஸ்திரீ என்ன சொல்லுகிறார்? உம்மை சுமந்த கற்பமும் நீ பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொல்லுகிறார். தேவப்பிள்ளைகளே, ஒரு கன்னி கற்பவதியானால் என்றால் எத்தனை இன்னல்கள் சந்திக்க வேண்டும் சொல்லுங்க பாவம். எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தை சொல்லுகிற கன்னி, அதே புருஷனை அறியாதவர். அப்படி ஒருத்தி கற்பவதி ஆனால் என்றால் அதுவும் எவ்வளவு நிந்தனம். இஸ்ரவேல் போன்ற தேசங்களிலே அவ அப்படிப்பட்டவன் சுட்டரிக்கப்பட வேண்டும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் சட்டம் இருக்கின்றது. இங்க எதிர்காலத்தில் கூட எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், இழிச்சொற்களை அந்த தாயை சதிக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே யூதாவின் மருமகள் கணவனின்றி கற்பவதியாக போது யூதா சொல்றாங்க, வெளியே கொண்டு வருவார்கள், சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒரு தவறு. அதே போலதான் தேவப்பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பாடுகள், வேதனை, துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இருந்தாலும் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் இடம் கொடுப்போம். ஆனா எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சவால்களை சந்திக்கலாம், எத்தனையோ அவமானங்கள் ஏற்படலாம். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக எங்கள் உள்ளத்தில் இடம் கொடுப்போமானா ஒன்றுக்கும் கலாந்திருக்கிறது. நாங்கள் பாக்கியவான்கள். ஏன்? அந்த கன்னி மரியாளின் வயிற்றிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கற்பத்திலே குடியிருந்த போது அவர் எதற்கும் கலங்க என்ன சொல்கிறார்? உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவை. அதே போலதான் நானும் நீங்களும் எங்கள் அருமை ஆண்டவரை, எங்களை மீட்டெடுத்த தெய்வத்தை, இந்த உலகத்தை படைத்த பரமனை எங்கள் இருதயங்களை சுமந்து கொண்டிருக்கும்னா எதற்கும் நாங்கள் கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நானும் நீங்களும் பாக்கியவானும் பாக்கியவர்களாக இருப்போம். அது மாதிரி எங்கள் இருக்கா அநேக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் உருவாகும்படி கற்ப வேதனையோடு ஜெபிக்கிறோமா? அந்த பவுலடிகள் ஜெபித்த போது ஊழியம் செய்கிறோமா? அந்த பாரம் கலாத்தியர் 4:19 சொல்லுது, என் சிறு பிள்ளைகள் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகணும், உங்களுக்காக மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுலடிகள் சொல்கிறார். அப்படி ஒரு கற்ப வேதனை படும்போது அந்த தாயாருக்கு தெரியும் எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த குழந்தைகள் பிறக்கிற நேரம்
நான் அந்த வேதனை பார்க்கிறேன். அப்படி வேதனைப்படுகிறான். எதற்காக? ஒவ்வொரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறியணும், இயேசு கிறிஸ்துவ சேரணும், கிறிஸ்து அவர்கள் இதயத்தில் உருவாகணும். பரிசுத்த பவுலுடைய கற்ப வேதனை படுக. அப்படி நாங்கள் ஒவ்வொரு கற்ப வேதனை படணும் தேவர்களே மற்றவர்களுக்காக. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மரியாள் பிறப்பதற்கு மரியாள் தாயை தேர்ந்தெடுத்தார்? நீங்க எத்தனையோ முறை வேதம் வாசிச்சிருக்கலாம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம், எத்தனையோ முறை கேட்டிருக்கலாம். சொல்லுங்க பார்ப்போம், மரியாள் தாயாரிடம் காணப்பட்ட சுபாவங்கள் என்ன? உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் போது ஏன் ஆண்டவர் மரியாள் தாயை தேர்ந்தெடுத்தார்? சொல்லுங்க பார்ப்போம். நீங்க வேத வாட்சி ஒரு 2-3 சுபாவங்கள் சொல்லுங்க. மரியாள் தாயார் சுபாவங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன சுபாவம் இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். தாழ்மை, வேற வேற. இன்னைக்கு அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு அநேக பெண்கள் இருக்கபடியா இது ஆண்களுக்கும் பொருந்தும், ஆனால் பெண்களுக்குரிய ஒரு செய்தி தேவர்களே. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாள் தாயை தெரிந்து கொண்ட காரணம் என்ன? அவருடைய காணப்பட்ட சுபாவங்கள் என்ன? அந்த சுபாவங்கள் நாங்கள் வேதத்தை கேட்கிறவர்களாய் வாசிக்கிறதா மட்டுமல்ல, வாழ்க்கையை அதை அபியாசப்படுத்தணும். ஆகவே இந்த திருச்சபையில இருக்கிறவர்களும் இந்த யூடியூப் பேஸ்புக் மூலமா கேட்கிறவங்களுக்கு கூட இந்த பெண்கள் இந்த செய்தியை கேட்டு மரியாள் தாய் என்ன குணங்கள் இருந்தது, ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்தார், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் இந்த வருகிற புதுவரை அதே போல நாங்கள் வாழ்க்கை கற்றுக்கொள்ளும் தேவர்களே. லூக்கா முதலாவது அவளுடைய காணப்பட்ட விசேஷ சுபாவங்கள். முதலாவது லூக்கா 1:38. லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றாள். 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். முதலாவது கவிஞன் சொன்னது மரியாளின் தாழ்மை. அப்படியே மரியாள் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடுவது என்று நன்றியோடு தேவனை துதிக்கிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய அந்த வியத்தகு நோக்கம், அந்த சித்தம், பிதாவின் சித்தம் நிறைவேற்றதுக்கு கிருபை நிறைந்த தாழ்மையினால் கீழ்ப்படினால் கர்த்தருக்கு தன்னை ஒப்புவித்தார் தேவனே. பாருங்க, மரியாள் தாயா தன்னை முற்றிலுமாய் தேவன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், தன்னை தாழ்த்தினார். தேவன் கூறப்பட்ட செய்தி எல்லாத்தையும் அப்படியே பூர்ணமாய் விசுவாசித்தார். இன்று அநேக திருச்சபையில் பெண்களிடம் காணப்படாத ஒரு குணம் தான் தாழ்மை. ஊழியர் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா தாழ்மை இருக்காங்க. மரியாள் தாயாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் காரணம் தாழ்மை. அது ஒவ்வொரு தாய்மாருக்கும், ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு வாலிய பிள்ளைக்கும் இருக்க வேண்டியது தாழ்மை. பாருங்க, பரிசுத்த குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்று தன் வயிற்றிலே உருவாக்கி தனக்கு கிடைக்க போகிற மாபெரும் கணம், அது மட்டுமல்ல அந்த நிந்தை, அவமானங்கள், இழி சொற்கள் ரெண்டையும் விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டார். இங்கே திருச்சபையில் பெண்கள் கூட தூய்மையாய் பரிசுத்தமாய் வாழணும் தேவர்களே. தேவனை நேசிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை முழுமையாய் விசுவாசம் வைக்கணும், ஆவிக்குரிய முழு விருப்பத்துடன் கீழ்ப்படுதலும் தாழ்மையும் ஒரு மரியாள் தாலியை போல உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும் தேவர்களே. அதை பார்த்து தான் எங்கள் தாழ்மையை பார்த்து எங்களோட பிள்ளைகள் இருக்கும். ஆண்டவர் கூட தாழ்மையின் கோலம் எடுத்து தான் அந்த அடிமையின் ரூபம் எடுத்து அவர் பெருமை கோலம் எடுத்து வரவில்லை தேவர்களே. இந்த தாழ்மை என்றாலே அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? அவமானம், ஒரு தன்மான இழுக்கு என்று கலந்துக்கிறார். தேவன் என்ன சொல்றார்? தாழ்மை உள்ளவருக்கு தான் தேவன் என்ன செய்யறார்? கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3:34 வாசிப்போம். நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அது என்ன சலமோன் சொல்லுகிறார்? இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். என்ன என்றால் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய கேலி கிண்டல், ஏதாவது வார்த்தை சொன்னா, ஆண்டவரை பத்தி சொன்னா, ஊழியர்களை பத்தி சொன்னா, பழித்து கூறுவது, பரியாசம் செய்வது, பாருங்க எப்படி இருக்கும். எங்களை படைத்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து என்னை உங்களை ரட்சிப்பதற்கு, இருளிலிருந்து அந்த காலத்தின் பிசாசின் வெளியிலிருந்து எங்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நாங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும், காற்று, தண்ணீர், சுவாசம், எல்லாவற்றையும், உணவு இந்த உலகத்தில் படுத்தி வைத்து எங்களை போக வாகனம் என்ன எல்லாம் உடம்பு நல்ல ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் அவரை இழந்தா, அவர் சமூகத்தை இழந்தா,
அவருடைய கிரியைகளை இகழ்ந்தார். அப்படிப்பட்டவர்களை அவர் என்ன செய்வார்? இகழ்ந்து போகும்படியாக, தாழ்ந்து போகும்படியாக, பரியாசம், கேலிக்கும் நிந்தைக்கு உண்டாக்க செய்வார். தேவன் கொடியார் பெரிய ரட்சகர், ராட்சசன், பெரிய ராட்சசன், எல்லாமே பயந்தாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவருடைய சேனைகளை பரிகாசி நிந்தித்தார். என்ன செய்தார்? மட்டிந்து போனான். சனகரி தேவ ஜனங்களையும் தேவனுக்கு விரோதமாக அவன் பரிகாசித்தான். அவனுடைய மகனையே கொண்டு போட்டான் தேவபிள்ளைகளே. ஆகவே நாங்களும் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய செயல்களுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவ ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது, குறை சொல்லி பரிகாசிக்கூடாது. அவர்களை தேவன் இகழ்ந்து போக பண்ணுவார். நாங்கள் தாழ்மையோடு வாழ்க்கை வாழ்ந்தார், தாழ்மையின் குணம், அந்த குணத்தை வெளிப்படுத்துமானால் தேவன் எங்களுக்கு கிருபை அளிப்பார். யாக்கோபு அடிகள் சொல்லுகிறார், பேது கூட சொல்லுகிறார், தேவனுக்கு பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கான்னு சொல்லிட்டு பேது அடிகள் சொல்றார், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படைந்து மனத்தாழ்மையை அறிந்து கொள்ளுங்கள், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கிறார் என்று சொல்கிறார். எல்லா விசுவாசிகளும் மரியா தாயாரை போல தேவபிள்ளைகளை, பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் கூட மனத்தாழ்மை அறிந்திருக்கணும். மனத்தாழ்மை என்பது மிகச்சிறந்த சுபாவம். எல்லா மனத்தாழ்மை எல்லாமே இருக்க ஒரு விசுவாசிகள் இருக்க ஒரு சபை நினைத்து பாருங்க, எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க கொஞ்சம். அப்படி எங்க இந்த காலத்துல காணப்படுகிறது அந்த சபையை, அப்படி ஒரு சபையை கற்பனை பண்ணி பார்க்கல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. நாங்க தேவ செய்தி இருக்க பாருங்க, எல்லாமே தாழ்மையா இருக்கணும். நான் டொய்லெட் கழுவ போறேன்னா இல்ல பதர், இல்ல சிஸ்டர் நான் கழுவுறேன். அந்த கப்பை கழுவ போறேன்னா இல்ல பதர் சிஸ்டர் நான் கழுவுறேன். அப்படி தாழ்மையா, அந்த வயசுல நான் செய்யறேன். தாழ்மையா இருக்கக்கூடாது. அப்படி எவ்வளவு இருக்கும். இன்னைக்கு நாங்க முன்னிதமான ஊழியங்களுக்கு தான் ஓடணும். தாழ்மையான ஊழியங்கள் கூட்டுறது, கழுவுறது, எடுத்து வைக்கிறது அது இல்லை. இன்னைக்கு நினைக்கிறாங்க பிரசங்கம் பண்ணினா மட்டும்தான் பரலோகத்துக்கு போகலாம், ரோஷிப் பண்ணா மட்டும்தான் பேரலோகம் போகலாம், மூப்பரா இருந்தா மேப்பரா இருந்தா பாஸ்டரா இருந்தா மட்டும் பரலோகம் போகலாம். இல்ல தேவபிள்ளையாரே, தேவன் தாழ்மை உள்ளவர்தான் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எத்தனையோ பாஸ்டர்மார் கைவிடப்படலாம், சாதாரண ஊழியக்காரன் பரலோகத்தில் இருக்கான் தேவபிள்ளையாரே. எத்தனையோ பிரசங்கிமார்கள் கைவிடப்படலாம், சாதாரண விசுவாசி பரலோகத்தில் இருக்கான் தேவபிள்ளையாரே. தேவன் எப்போதுமே பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். வல்லமை உள்ள தேவன் நம்முடைய பெருமையை எதிர்த்து தேவர்களை அதை அப்படியே தகர்த்து வேணும் தீர்மானித்திருக்கிறார். அதே நேரம் உங்களை உறுதியம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் தாழ்மையுமா இருந்தால் அதை தேவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் மரியாள் தாயின் வாழ்க்கையை வாசித்து பாருங்க. அவருக்கு எந்த ஆவிக்குரிய பெருமையோ மேட்டிமையோ நாங்கள் காண முடியாது. ஆண்டவருடைய தாய், இந்த உலகத்தை படைத்த பலமுண்ட தாய் என்று மேன்மையாக அழைக்கப்படும் பெருமை அவர் கொள்ளவில்லை. எவ்வளவு பெரிய தாழ்மை என்று பார்க்க. சகரியாவின் மனைவி எலிசபெத் ஒருத்தர் சத்தமா என்ன சொன்னான்? இஸ்ரவேலுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், என் ஆண்டவருடைய தாயை எழுந்து வந்ததற்கு எனக்கு எதினால் கிடைத்தது, ஆனால் பெருமை கொள்ளவில்லை. அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்ற, இஸ்ரவேலுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், என் ஆண்டவருடைய தாயை எழுந்து வந்து எனக்கு கிடைத்த எதினால் வந்தது, அப்ப கூட பெருமை கொள்ளல. தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் தன் உலகத்தில் தன் வயிற்றில் இருந்து தன் மூலமாய் வெளிப்பட்ட போதும், 1000 அற்புதங்களை தன் மகன் செய்த போதிலும் அமைதியாய் அடக்கமாய் என்ன செஞ்சு கொண்டிருந்தார் அவர்? ஒன்றுமே காணிக்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய சீடர்களுக்கு பணிவிடை செய்தார். அவருடைய தாழ்மையை பாருங்க. இப்ப இருக்க பெண்களோட நாங்கள் சமம் செய்ய முடியுமா? வச்சு பார்க்க முடியுமா? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து தனக்கு புகழ் தேடல, விளம்பரப்படுத்த தம்படிக்கம் செய்யாமல் முழுவனாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். மனுஷனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொண்டார், தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொண்டார், தேவனுக்கு பிரியமான ஒரு மகளாய் வாழ்ந்தார். தேவன் அதுதான் முதலாவது காரணம். தேவன் மரியாள் தாயாரை இந்த உலகத்தை படைத்த பரமன் இந்த பூமிக்கு அவர் தெரிந்து கொள்ள காரணம். இரண்டாவது, லூக்கா 1 அதிகாரம் 40-41 வசனம். லூக்கா 40-41 வசனங்கள். 1:40-41. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை புளிச்சு. போதும். ரெண்டாவதுன்னா மற்றவர்களை வாழ்த்தும் சுபாவம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கிட்ட இருக்க சபைகள்ல எத்தனை பேர் வந்தோன்னு நீங்க கை கொடுத்தீங்க? எத்தனை பேர் மற்ற சபைக்கு போனா மற்றவங்களை கை கொடுக்கணும், மற்றவங்களை வாழ்த்தணும்?
வாழ்த்துறதுல முந்திக் கொள்ளணும் தேவப்பிள்ளைகள். அதான் கிறிஸ்தவ குணம். மரியாள் எலிசபெத்தை கனம் பண்ணி வாழ்த்த முந்திக் கொண்டார். நாங்கள் சபைக்கு அல்ல மக்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எத்தனை திருச்சபை நான் பார்க்கிறேன், ஆண்கள் எப்படியும் கை கொடுப்பாங்க, ஆனா பெண்கள் கை கொடுக்கறதே இல்லை. இது காணக்கூட சில காரியங்களை காணக்கூட கவலையா இருக்கு. மற்றவங்க மரியாள் தாய் இந்த எடுத்த மகனை நாங்க தேவகுமாரனை நாங்க வணங்குறோம், ஆனா ஒரு சுபாவம் இந்த சபைகள் இல்லை. இந்த பாருங்க, ஐரோப்பா தேசங்களை, அமெரிக்கா தேசங்களை நம்ம ஒவ்வொரு வாழ்த்துக்கிறோம். கணவரை குட் மார்னிங் சொல்லுகிறோம், அவாயின்னு கேட்கிறோம், கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு கணக்கு வச்சு முத்தம் கொடுக்குறாங்க, போக்குல குட் பை நைஸ் டே அப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்முடைய தமிழர்கள் பாவம் இந்தியா இலங்கை போல பகுதிகளை பாருங்க, வாழ்த்துறதுக்கு போனமான வார்த்தைகள் அல்ல, வார்த்தைகள் இன்னும் இல்லை, மிகவும் குறைவான வார்த்தைகள் தான் இருக்கிறது. ஆனா வாழ்றது இல்ல, மற்றவர்களுடைய குறை செய்யறதுக்கு 100% நாடு ஆட்கள், மற்றவர்கள் குறைகளை பற்றி பேசுறதுக்கு வாழ்த்துற வார்த்தைகள் குறை பேசினா நம்பர் 1 நாங்க தமிழர்களா இருக்கோம், அதுவும் கிறிஸ்தவர்கள். சூப்பர். பாருங்க, மரியாள் எலிசபெத்தை வாழ்த்திய போது எலிசபெத்தின் வயிற்றில் இந்த குழந்தை துள்ளிட்டு பாருங்க, அந்த வாழ்த்து அந்த ஒரு வயிற்றில் இன்னும் பிறவாத அந்த குழந்தைக்கு ஒரு அபிஷேகத்தை எழுப்புதலை கொண்டு வந்துச்சு தேவப்பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் ஒரு வாழ்த்தணும் தேவப்பிள்ளைகளை, கனம் பண்ணுவதையும் முந்திக் கொள்ளணும், மற்றவர்கள் எங்களை வாழ்த்து நாம் முந்திக் கொள்ளணும். ரோமா சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும் போது தனிப்பட்ட வார்த்தைகளை தெரிவிக்கிறார், அவர் படிச்சு கொடுக்கிறார். பரிசுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கு அவர் நிருபங்களை பாருங்க, ஒவ்வொன்றும் வாழ்த்துகிறார். ரோமன் 16:16 சொல்வது, ஒருவரை ஒரு பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆகவே தேவப்பிள்ளைகளே, அந்த சுபாவங்களுக்குள்ள வரணும். வெறுமே கிறிஸ்துவ ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் செய்யறதுனால நம்ம மனம் திரும்பி வேணும் தேவப்பிள்ளைகளே. கிறிஸ்துவ கேட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும். இங்க இருக்க தாயை மரியாள் தாயை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கணும். அவருடைய குமாரனை பின்பற்றுகிற நீங்கள், அவர் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிற நீங்கள், அவர் நாமத்தில் ஊழியம் செய்கிற நீங்கள், அந்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை அந்த தாயில கூட. முதலாவது குணம் என்ன மனசுல வச்சுக்கோங்க, இந்த வருஷ கடைசி செய்தி தாழ்மையை கொண்டுக்கோங்க. 2வது மற்றவர்களே வாழ்க்கை சுபாவம். 3வது லூக்கா 1:45, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். மரியாளின் அடுத்த சுபாவம் அவருடைய பரிசுத்த விசுவாசம். என்னது? விசுவாசம். இன்னைக்கு பெண்களுக்கு விசுவாசமே இல்லை. எவ்வளவு சொன்னாலும் அவள் நடக்குமா சந்தேகம். எல்லாவற்றிலும் கர்த்தரை பூர்ணமாய் அவன் விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த எலிசபெத் என்ன சொல்லலாம்? விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவை நிறைவேறும் என்றார். பாருங்க, மரியாள் தாயார் பேசின உடனே இன்னும் பிரவாத அந்த எலிசபெத்தின் குழந்தையின் உள்ளுணர்வு ஏற்பட்ட அந்த கிளர்ச்சியால் திரும்பவும் எலிசபெத் பேசுகிறார். மரியாளுடைய விசுவாசம் காரணம் என்ன சொல்ல? நீ நிறைவான பலனை பெறுவா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், உங்களுடைய நம்பிக்கை வீழ்ப்புகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிப்படி குமாரை பெற்றெடுப்பார் என்று தொடர்ந்து கூறுகிறார். அப்படிதான் தேவப்பிள்ளைகளே, நீங்கள் தேவனை விசுவாசிங்க. முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவப்பிள்ளைகளே. 100 வயது ஆண்ட ஆபிரகாமை கொண்டு இஸ்ரவேலை வழிபாடு நின்று போன சாராளை கொண்டு ஒரு குழந்தையை உருவாக்க தேவனால் கூடுமானால், தேவப்பிள்ளைகளை மரித்தோரை உயிர்ப்பிக்க ஆண்டவரால் முடியுமானால், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க முடியுமானால், நீங்கள் விசுவாசிக்கும் போது எல்லாமே ஆண்டவரால் கூடும் தேவப்பிள்ளைகளே. பாருங்க, மரியாள் தாயாருக்கு விசுவாசம் பாருங்க. அந்த குழந்தை பிரவசிக்கும் போது அந்த சத்தத்தில கூட இடமே இல்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் பிரவசம் பார்க்கறது டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல. ஆனா மரியாள் தாயார் தேவனையே சார்ந்திருந்தார், தேவன் பிறகு விசுவாசத்திலே சார்ந்திருந்தார். யாருமே உதவிக்கு இல்லை, குழந்தை பெற போறான், கண்ணி யாருமே இல்லை, சத்திரம் நர்ஸ் இல்ல, டாக்டர் இல்ல. ஆனா முழுமையாய் தேவனிலே சார்ந்து தேவன் விசுவாசம் வைத்திருந்தார். அடுத்து பாருங்க, அந்த குழந்தை பிறந்தவுடன் அதை தூக்கிக்கொண்டு எகிப்துக்கு போகிறார். ஏரோதுக்கு பயந்து, ஏரோது கோபம் கொண்டு அந்த சாஸ்திரிகள் வஞ்சிக்கப்பட்டான் என்று அறிந்து ஆட்களை அனுப்பி அந்த சாஸ்திரிகள் சொன்னபடி அந்த பெத்லகேமிலே அந்த காலத்தில் அந்த எல்லைகள் எல்லாம் 2 வயது பிள்ளைகளை கொல்ல சொல்றான். அப்ப பிள்ளை எடுத்து எகிப்து போறான். எங்கே போகுது? எங்கே தங்குவது? எப்படி போகுது?
அங்க என்ன சாப்பிட போறோம், அங்க யார் இருக்கா, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள், பிறந்த குழந்தை பால் கொடுக்கணும், அங்க போய் எப்படி வாழ போறோம் எல்லாம். ஆனா முழுமாய் மரியா தாயார் கர்த்தரே சார்ந்து கொண்டார். ஏசாயா 28:16 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க பாப்போம், யாருக்கு தெரியும், பதறான் என்று சொல்லுது. ஆகிய வேதத்தை வாசி பாருங்க. மரியா தான் வாழ்நாள் முழுவதுமே பதறினாலோ கலங்கினாலோ அங்கேயுமே காண முடியாது. அதை எடுங்க உதாரணம், மரியா தாயே எதுக்கும் கலங்காதீங்க, விசுவாசிங்க. நீ பெண்களே அவிசுவாசம் எதுவுமே நம்புறது இல்லை. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையை கொண்டு போகும்போது ஒரு தாய்க்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அவர் பாடுகள், வேதனை, துன்பங்கள், அவருடைய முட்கெடுக்க சூடும் போது, வாரினால் உடம்பெல்லாம் அடிக்கும் போது, ரத்தம் வடியும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அவர் அடிச்சு நொறுக்கும் போது, அவர் ஈட்டினால் குத்தும் போது, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கும் போது, ஆனா எங்க வேத சொல்ல மரியாத்தால் பதறினாலோ பதட்டப்பட்டாலோ என்று நாம் வாசிக்கிறோமா? இல்ல தேவ பெற்ற தாய் எவ்வளவு வேதனையா இருக்கும். அவர் தாகத்தோடு இருந்த போது தேவர்களே, இந்த விசுவாச வீராங்கனை முன்மாதிரி நம்முடைய எல்லாருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். அவருடைய முன்மாதிரி எடுக்க, அவருடைய போல தாழ்மை குணத்தை எடுக்க, மற்றவர்களை வாழ்த்து சுபாவங்களுக்குள் வரட்டும், விசுவாசம் வரட்டும். 4வது லூக்கா 1:46-47. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. போதும். அடுத்தது அவர்கிட்ட காணப்பட்ட குணம், தேவனில் மகிழ்ந்து களி கூறும் சுபாவம். என்ன இருந்தாலும் இன்னைக்கு காசு பணம் எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வந்தா தேவனில் மகிழ்ந்து களி கூறும். பிரச்சனைகளா, பாடுகளா, துன்பங்களா, ஆண்டவர் தேவல்ல, சபை தேவல்ல. இன்னைக்கு வீட்டுல ரெஸ்ட். என்ன பிரச்சனை வந்தாலும் பெண்களுக்கு தேவை தேவன்ல மகிழ்ந்து களி கூறும் சுபாவம் வரணும். எங்களுக்கு பாசு, பணம், சந்தோஷம், பதவிகள் எல்லாமே இருக்கல, தேவனை மகிழ்ந்து களி கூறுவோம். அப்படி இல்லை தேவர்களே, என்ன இருந்தாலும் நன்றியாக ஒரு ஹிருதயம் வேண்டும். நன்றியுள்ள ஹிருதயம் மகிழ்ச்சி அடையும், கர்த்தரை துதிக்கும், தேவனை மகிமைப்படுத்தும், இறுதிய தேவ மகிமை நிரம்பும். அப்படி ஒரு ஹிருதய மகிமை மரியா தாயாக்கு இருந்தது. தேவனின் மகிழ்ந்து களி கூறும் சுபாவம் ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்காக வேணும் தேவர்களே. பழைய பரிசுத்தவான்களிலே தாவீது ராஜாவுக்கு கர்த்தரிலே களி கூற சுபாவம் இருந்தது. சங்கீதம் 145 150 வரை நீங்க வாசிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரு, துதியிலே ஆவிலே களி கூர்ந்த சங்கீதங்களாக பாடப்படுகின்ற 145 150 தாவீது ராஜா ஆவிலே களி கூர்ந்து பாடின சங்கீதங்கள். தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றிலே அவர் பிறந்த கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிலே களி கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா 10:21 வாசிப்போம். லூக்கா 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து போலும். என்னது ஆவியிலே களி கூர்ந்து? அது எந்த சிச்சுவேஷன்லன்னா, என்ன எல்லா மனிதர்களும் நிராகரிக்கப்பட்டவர் நம்ம அருமையானவர். ஊர் மக்களா எல்லாத்தையும் நிராகரிக்கப்பட்டவர். ஆனா தன்னுடைய எளிமையான 70 சீடர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகள் எங்கள் கீழ்ப்படுகிறது என்று சொன்ன போது அவர் ஆவியிலே களி கூர்ந்தார். தேவர்களே, ஆவியிலே களி கூறுவதற்கென்று அவர் ஆனந்தத்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்முடைய ஆண்டவர். பாருங்க, மரியாயின் தாயின் உள்ளம் ஆவியிலே எளிமையான உள்ளம், தேவனை மகிழ்ந்து களி கூறும் சுவாமுடைய உள்ளம், குழந்தை போல கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும் உள்ளம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தான் எங்களுக்கு வேணும் தேவர்களே. ஏன் எங்களுக்கு கிறிஸ்துவ எரிச்சல்கள், பொறாமைகள், கசப்புகள், சபையிலே சண்டைகள், பெருமைகள், நான் பெரியவன் நீ பெரியவன் என்று வருகின்றது. அந்த குழந்தை போல கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறும் சுபாவம் இல்லை. எரிச்சல் குணம், பொறாமை குணம், கசப்பு குணம், ஒரு வஞ்சிக்கிற குணம் ஏன் வருது? தேவனில் மகிழ்ந்து களி கூற சுபாவம் இல்லாத இன்னைக்கு அநேக திருச்சபைகளை எத்தனை பெண்களோடு பேசாம இருக்கிறார், எத்தனை சண்டைகள் தேவைப்பட கேட்டால் கிறிஸ்தவன் ஊழியம் பெருமை முன்னுக்கு இருக்கணும், கிறிஸ்தவன் படி வாழ்றதே இல்லை. ஆண்டோடைய வருகை ஆனால் என்ன நிலைமை அறியாமல் பாவம் இந்த ஜனங்கள் சும்மா அறியாமல் சங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கார். பெருமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க அநேக கிறிஸ்தவர்கள். லூக்கா 1:49 சொல்லுகின்றது, வல்லமையோட மகிமையானவை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று தேவனை துதித்தார். எங்கள் வாழ்க்கையில் துதி உண்டா தேவர்களே? கர்த்தரை போற்றி மகிமைப்படுத்தும் சுபாவம் உண்டா?
சொல்லுங்க. இந்த மரியா தாயாருக்கு தெரியும் என்ன பிரச்சனை, என்ன அவமானம், என்ன இந்த எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தேவனின் மகிழ்ந்து களி கூறும் சுபாவம் இருந்தது. அவளுக்கு தெரியும் அவளுக்கு என்ன புருஷனை அறியாமல் கர்ப்பவதியான எத்தனை இந்த இஸ்ரேல் போன தேசங்களிலே. இப்ப யூரோப்லனா பரவாயில்ல, ஆனா இஸ்ரேல் போன தேசங்களில் கல்லிருந்து விபச்சாரம் செஞ்சா கல்லிருந்து கொல்லணும், சுட்டரிக்கப்படணும். அப்படிப்பட்ட தேசத்திலே எவ்வளவு ஒரு இது பார்த்தீங்களா. ஆகவே பெண்களாக நீங்கள் தாய்மா எல்லா தாழ்மை அணைந்து கொள்ளுங்க, விசுவாசிங்க, மற்றவர்களை கனம் பண்ணுங்க, மற்றவங்க வாழ்க்கை சொல்லுங்க, தேவனை மகிழ்ச்சி களி கூறும் சுபாவத்தை இருக்க. அடுத்தது லூக்கா 1:28-29 வாசிப்போம். லூக்கா 1:28-29. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். மரியா தாயாருக்கு என்ன இருந்தது? தாழ்மை இருந்தது, தேவனின் மகிழ்ந்து கரைக்கும் சுபாவம் இருந்தது, விசுவாசம் இருந்தது, மற்றவரை வாழ்த்தும் சுபாவம் இருந்தது, சிந்தனை செய்யும் குணம் இருந்தது. முக்கியமா திங்க் பண்ணலாம். இன்னைக்கு நாங்கள் அநேக பெண்கள் ஒண்ணுமே சிந்திக்கல, எடுத்து வாக்க சண்டை, எடுத்து வாக்குல பேச்சு, அப்படி இப்படியா சிந்திக்கிற குணம். பெண்களுக்கு அவசரப்படக்கூடாது, எதை நிதானமா சிந்தித்து செயல்படணும். அது ஆண்களுக்கும் போடணும், எதுக்கும் அவசரப்படக்கூடாது. அமைதியாக அடக்கமாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவனை மகிழ்ந்து களி கூறுவதுமல்ல, விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, சிந்திக்கிற சுபாவம் வேணும். தேவ பிள்ளைகளை எதுக்கு எடுத்தாலும் சண்டை, புருஷன்மாரோட பிள்ளைகளோட சண்டை, மற்றவர்களோட சண்டை, சிந்திக்கணும். தேவதூதன் தரிசனமாய் மரியாதை வார்த்தை சொன்ன வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்ன செய்தார், வாழ்த்துகிறார்கள். அந்த வார்த்தை ஆசீர்வாதத்துல அந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ சிந்தித்தார். சிந்திக்கணும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பிறந்த போது வயல்வெளிகளை தங்கின மேய்ப்பருக்கு அந்த மேய்ப்பர் தேவதூதன் சொல்றார், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் தீவிரமாய் வந்து மரியாதை யோசனை இருந்த எல்லாத்தையும் கண்டார். லூக்கா 2:19 வாசிப்போம். லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஓ, இப்படி எல்லாம் வருது, இப்படி எல்லாம் தெரியும் அவருக்கு. அவ வந்து கலங்கல, ஊரை கூப்பிட்டு குப்பாடு போடல, சண்டை பிடிக்கல, எல்லாம் சிந்திக்கிறான், மனசுல வச்சு கொள்றா, சிந்தனை செய்யும் குணம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து 12 வயது இருக்கும் போது எருசலேமுக்கு செல்லுகிறார். அங்கு வேதவார பரிசேயரோடு உட்கார்ந்து இருக்கிறார், அவர்களோட பேசுகிறார், கேள்வி கேட்கிறார். அப்போது அவர் சொல்றார், அவருடைய தாய் இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார், சிந்தித்தார். ஏசல் அவருக்கு தெரியும் என்ன காரியம். தேவப்பிள்ளைகளே, சிந்தனை செய்யும் போது என்ன தெரியும் உண்டாக, தியானம் உண்டாகின்றது. கர்த்தருக்கு பிரியமான குணாதிசயங்களில் ஒன்று அவரை தியானிப்பது. கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும். தேவப்பிள்ளைகளே, நீங்க சிந்திங்க, வேதத்தை வாசிங்க, தேடுங்க, அப்ப தியானம் தானாய் வரும். ஆண்டவர் விருப்பமான தியானம். வேதத்தில் தியானிக்க போன புருஷன் யாரு? சாயங்காலம் தியானிக்க போன புருஷன் யார்? வீட்டுல படிச்சிருக்கீங்க, யார் தியானிக்க போனா சொல்லுங்க. ஈசாக். தியானிக்கும் தேவர்களே. ஆகவே அடுத்தது கடைசியாக அவர்கள் இந்த முக்கியமான குணம், இந்த அநேகர்கள் காண முடியாத குணம், தியாகம் செய்ய முன்வரும் சுபாவம். தியாகம். இன்னைக்கு பெண்கள் சபைக்கு வரோம், சரியா 130 125 நிற்பாங்க, இல்லாட்டி 131 132 சபையில் இருப்பாங்க. ஆண்டோட சமூகம் தியாகம் செய்ய முடியாது. அதே ஒரு கொண்டாட்டமா இருந்தா நிறைய பேரை பார்த்துருக்கேன். கொண்டாட்ட வீட்டுல 2 மணிக்கு 1 மணிக்கு அங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அது மேக்கப் போட்டு உடுத்து இழுத்து வரணும். சேர்ச்சி ஒன்றும் சும்மா வாழ்ந்தீங்க 130. ஆண்டவருக்காக தியாகம் செய்ய. ஆண்டவர் எனக்கு அவங்களோட ஜீவனை கொடுத்தாரு, விளையாடப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தாரு. எத்தனை அடிகள் பட்டாரு, அடிக்கப்பட்ட ஒவ்வொரு அடிகளும் வாரம் அடிக்கப்பட்ட எனக்காக உங்களுக்காக தானே. அத்தனை தியாகம். ஏன் அன்றைக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அவர் சிலுவையிலே என்னை மறுதளிச்சுட்டு அன்றைக்கு ரட்சிப்பு கிடந்திருக்காரு. நாங்கள் பிசாசின் பிள்ளைகளாய் நரக வாசிகளாய் இருந்திருப்போம். எங்களை ராஜாக்களும் ஆசாரியெல்லாம் உடுத்தணும். இந்த பாவத்தின் நிர்பந்தத்தில் எங்களை விடுவித்து ரட்சிக்கணும். அதற்காக இந்த பரலோக மேன்மையை திறந்து பூலோகத்துக்கு வந்தார்.
எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை சுகமளிக்க அவர் வரலை. காசு, பணம், வீசா, வீடு, பிள்ளைகளை கொடுக்க வரவில்லை. பாவிகளை ரட்சிக்க வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை திருப்பது அவர் எல்லாம் கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவனுக்கு என்ன தியாகம் செய்யணும் சொல்லுங்க? எல்லாம் டைம் சபை மற்ற காரியங்களும் டைம் பார்க்கவே மாட்டாங்க. நீங்க அநேக பேர் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க முடியும் பிள்ளைகளை. எனக்கு முக்கியமா எனக்கு மற்ற இதுக்கு நான் எல்லாம் லேட்டா தான் போவேன். கேள்வி கொண்டாட்டங்கள்லாம் கணக்கெடுக்க மாட்டேன். ஆனா ஆண்டோட சமூகத்துக்கு நான் எனக்கு டைம்ல நிற்கணும். அதுதான் எனக்கு எங்க போனா நேரத்தில் ஒன்று எனக்கு அந்த மாதிரி ஆண்டோட சமூகத்துக்கு போனா அவரும் எனக்கு செஞ்சிருக்காரு. அவருக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஆண்டோட காரியத்துல எப்பயாவது நம்ம எதுக்கே முறுமுறுக்க மாட்டேன். எத்தனை மணினாலும் போயிட்டு செய்வேன். நான் ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறேன். ஆண்டவர் நேசிச்சு அப்படியே அந்த சுபாவம் வரும் தேவ பிள்ளைகள். அந்த மரியா தாயாய் கன்னியா கர்ப்பம் தரித்த போது எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியிருக்காங்க. அவ்வளவு இந்த இழிச்சொற்கள், அவமானங்களை. உங்களோட ஊர்களை தெரியும், ஒரு பெண் இப்படி கர்ப்பவதி ஆனாள் என்றால் எவ்வளவு எரிச்சுவாங்க, எவ்வளவு சொல்லுவாங்க, இவ்வளவு அப்படி இப்படி என்று சொல்லுவாங்க. அந்த இல்ல வயதிலே குழந்தையை தூக்கொண்டு இழுத்துட்டு போகும்போது எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டி இருக்கும். இப்ப மாதிரி காரா இருக்கு. இப்ப எங்களுக்கு சபைக்கு வர கார் இருக்கு, ட்ரான் இருக்கு, மெட்ரோ. அதே வாரம் இல்லை. ஆனா இஸ்ரேல் தேசம் நான் போயிருக்கேன்னா தெரியும் எனக்கு. அந்த தேசங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பாதைகள் எல்லாம் கடுமுடான பாதைகள். பாருங்க, சிமியோன் என்ற ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காகவும் அவனே பரிசுத்தாவியா இருந்துச்சு. கர்த்தருடைய கிறிஸ்துவை காணவும் நான் மரணம் அடைய மாட்டேன் என்று பரிசுத்தாக அழைக்கப்பட்டது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஆலயத்துக்கு எடுத்துக்கொண்டு வராங்க மரியாள் தாயார். அவன் கையில இயேசு கிறிஸ்துவை வாங்கி கொண்டு சொல்லுகிறான். லூக்கா 2:35 வாசிப்போம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம் என்றார். போதும் பாருங்க, அவர் சொல்றாரு. ஒரு தாய்க்கு அப்படி சொல்லும் போது ஒரு ஆத்மா ஒரு பட்டயம் உரிப்ப, உன் மகன் இப்படி பாடுபட போகிறான், சிலுவையில் அறையப்பட போகிறான், உன் ஆத்மா ஒரு பட்டயம் உரி போகுது என்று அவர் தீர்க்க தரிசனமாய் தாய்க்கு சொல்றாரு. அந்த காட்சியை காணும் போது அந்த தாயின் உள்ளத்துக்கு எவ்வளவு ஈட்டிகள் பாஞ்சு வந்திருக்கும். ஐயோ, இந்த பிள்ளை இப்படி சிலுவையில பாடுபட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு ரத்தம் சிந்து கடைசி விட்டு ரத்தம் சிந்து 17 மணித்தியாக்கள் ஒரு தண்ணி கூட குடிக்காம ஈட்டியால் குத்தப்பட்டு கைகளில் காணிகள் ஆடப்பட்டு முக்கிடங்களை போட்டு என் மகனை கொல்ல போறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் பாரு, எவ்வளவு ஒரு தியாகம் செய்யற மனம் பாருங்க மரியா தாயாருக்கு. இவ்வளவு ஒரு இது பாருங்க. எல்லாவற்றையும் முன்பாக தன் கண்களுக்கு முன்னாலேயே தாகம் தாகம் சொல்லுங்க, தண்ணி கொடுக்க தண்ணி கூட கட்டி விட போறாங்க, சிலுவையில் அலைய போறாங்க. தன் படைத்த தாய் தன் மகன் நிர்வாணமாய் சிலுவையில் தொங்க போகிற பார்க்க போகிறான். எவ்வளவோ தியாகம் பாருங்க தாய்க்கு. ஆனா அந்த தாயார் அமைதியாக கண்ணீர் சிந்தி அந்த எவ்வளவு கலங்கி இருக்கணும் பாருங்க. மரியா தாயார் ஒரு ஜீவ பலி தேவன். அனுதினம் சாகரவன் தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு தியாக பலி. பாத்தீங்களா, கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் இருந்தாலும் மரியா தாயை ஒரு பரிசுத்த கன்னிகையாக, கற்புள்ள கன்னியாக, அவருக்கு பிரியமான கன்னியாக தெரிந்து கொண்ட ஆச்சரியம் ஒன்று இல்லை தான் தேவ பிள்ளைகளே. அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளே, என்னையும் உங்களை ஆண்டவர் இந்த கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட இப்ப நினைக்க 800 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கும் கூடுகிறது. அதுல என்னையும் உங்களை இந்த சிறு கூட்டத்தை சிறு மந்தை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட்டங்கள் அந்தந்த இருக்கின்ற உள்ள இந்த மாதிரி தேவ செய்தியை கேட்டு தேவனை துதிக்க நாங்கள் விசேஷித்த ஒரு தேவ பிள்ளைகளை. கடைசியாக 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்த பலியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இது பரிசுத்த பவுலடிகள் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். எங்களுக்கும் சேர்த்தான் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் கற்புள்ள கன்னியாக அந்த மனுஷகுமாரன் முன்பாக நாங்கள் புத்தியுள்ள கன்னியாக அவர் முன் நிற்கணும். அதுக்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவர் அந்த மரியா தாயாரை, இந்த உலகத்தை ஆளப்போகிற பிரபுவை அவருடைய வயிற்றிலே வைத்து இந்த பூமிக்கு கொண்டு வர சித்தமானார் என்றால் அவருடைய அவன் காணப்பட்ட அந்த குணாதிசயங்கள், அவருடைய காணப்பட்ட அந்த தாழ்மை, அந்த விசுவாசம், மற்றவரை வாழ்த்தும் சுபாவம், தேவனை மகிழ்ந்து கரை கூறும் சுபாவம், சிந்திக்கிற குணம்,
தியாகம் செய்ய முன்பாக சுபாவம், இப்படி பல குணங்கள் காணப்பட்ட தேவ புரிந்துபட்டது கூறிய காரணம் கிறிஸ்துக்குள் அவர் தேவ வைராக்கியம் கொண்டிருந்தார். காரணம் அவர்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்துவனுக்கு ஒரு புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் நியமித்திருந்தார். அதை கொரிந்துபட்ட விசுவாசங்கள் ஆவிக்குரிய நலனை குறித்து பரிசுத்தப்பட்ட தனிப்பட்ட ரீதியாக அவர் அக்கறை கொண்டிருந்தார். ஏன்னா அந்த காலங்களிலே கள்ள போதங்கள் நிறைந்திருந்தது. கொரிந்து பட்டணத்தில் கரைப்படாத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு வருகையிலே அந்த நாளிலே அவர்கள விசுவாசிகள் யாரும் பரிசுத்தமுள்ள கன்னியா அவருக்கு நிக்கணும், ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதே போல பொல்லாத கொரிந்து புட்ட மாதிரி இந்த பொல்லாத கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் கட்சிக்கம் சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான் தேவ பிள்ளைகளே. எங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டுமல்ல, துறைத்தனங்கள் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாவதி வானமத்து பொல்லாத சேனைகள் போராட்டம் உண்டு. ஆகவே நானும் நீங்களும் இந்த மரியா தாரை போல ஒரு கற்புள்ள கன்னிகையாக, புத்தியுள்ள கன்னிகையாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விலகி தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகையில் அந்த மணவாளன் வரும்போது அவருக்கு பிரியமான மணவாட்டியாக தேவ பிள்ளைகளே நாங்கள் இருக்கணும். கரை திரையற்றவர்களாய் அவருடைய வருகையிலே அந்த ஆண்டவர் மரியா தாரை எப்படி கரை திரையற்ற கன்னியாக பரிசுத்த மணவாட்டியாக கிறிஸ்து முன்பாக நாங்கள் நீங்க ஆயத்தமா இருக்கிறோமா? பெண்கள் இந்த மரியா தாயை முன்பாக இருக்கணும். தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. தாழ்மை இலக்கு அல்ல. தேவன் பெருமையில வைத்திருக்கிறார். தாழ்மையில தான் கிருபை அளிக்கிறார். தேவன் உங்களை உயர்த்துவார். ஏன்னா நான் பார்த்திருக்கேன் தேவன் என்னுடைய வாழ்க்கையில கூட நாங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தோம், இங்க வந்து சேர் எடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் வந்த புதுசுல இருந்து அந்த வேலைக்கு அந்த சபைகளை செஞ்சு செஞ்சு ஆண்டவர் என்ன உயர்த்தினார். நான் வந்தோட அர்த்தம் செய்வேன். எல்லா வரம் முந்தி எல்லா இடத்துல அனுப்பி வச்சு எல்லாமே செய்வேன். நான் அங்கே பெரிய பொஸ்ஸாக இருந்தேன். என்கிட்ட 50-60 பேர், என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு. இல்லை, ஆண்டவர் கீழ்ப்படி நான் தரேன். ஏன் நான் செய்யணும் இதெல்லாம்? இல்லை, அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. எங்களை முடியவளவு தாழ்த்துவோம். ஆண்டவர் இப்பயும் நான் அப்படித்தான். எவ்வளவுதான் எங்களை ஆண்டவர் உயர்த்தி போனாலும் எல்லா வேலையும் செய்யணும். நாங்கள் இப்போ மெசேஜ் கொடுக்குறோம், வர்ஷிப் பண்ணுறோம், சபையை பொறுப்பாக இருக்கும். அது செய்ய தேவையில்லை, இது தேவையில்லை, மைக் தூக்க தேவையில்லை, பெம்சத்தோட தேவையில்லை, அது செய்ய தேவையில்லை, இதான் இல்லை தேவைப்படுகிறது. அதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கார். 7 மலைகள் தாழ்த்துவோம், எல்லாம் செய்வோம். ஆண்டவருக்காகத்தான் செய்யணும். மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனை பார்த்து ஒரு நாள் நாங்கள் வரலாம் போக முடியாது. தேவனை மட்டும் பாருங்க. நாசியில சுவாசம் இல்லை, யாரும் விசுவாசிக்கணும் சொல்லியிருக்காங்க. தேவனை பார்த்து ஓடுங்க. அதை தாய்மார்கள் மரியா தாயை ஒரு முன்பாடி அடுங்க. தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. மற்றவர்கள் வாழ்த்துங்க. அவங்க அவங்களுக்கு என்ன சொன்னாலும் போற வாழ்த்துக்க சொல்லுவாங்க. கையை கொடுக்க பிரைஸ் லோட் சொல்லுங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம். ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் கூடும். முடியாத காரணம் தேவன் கூடும். இல்லாவற்றை உருவாக்க வல்லமை உள்ள தேவனை விசுவாசிக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனை வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் தேவனிலே மகிழ்ந்து கனிக்கூறும் சுபாவங்கள் வரட்டும். சிந்தி எதையும் அவசரப்பட வேணும். தியாகம் செய்ய ஆண்டவருக்காக. தேவ சமூகத்துக்கு வருமா? கொஞ்சம் எழுதிய வாங்க. ஊழியம் செய்கிறவங்க அர்ப்பணிங்க. கொஞ்ச நேரம் தானே, ஒரு 1:30 மணிக்கு 1 மணிக்கே வாங்க. சர்ச்சில் வந்து வேலைகளை கொஞ்சம் பார்த்து எல்லாம் ஒழுங்கா ஆரம்ப ஜெபம், இந்த பாட்டுகள். ஏன் ஆண்டவருக்காக ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வரையலாம். நான் வேலையை போகிறோம் தானே, மற்ற காரியங்களுக்கு போகிறோம் தானே. ஏன் ஆண்டவரை மட்டும் அலட்சியம் பண்ணுங்க? இப்படி உண்மையை நான் சொல்றேன். நாங்கள் ஆண்டவர் சமூகத்தை அழைச்சி பண்ண அவரை எங்களை அலட்சியம் பண்ணுவாங்க. நாங்கள் ஆண்டவர் அழைப்போம். கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் பெரியதான் போகுது. எலியா வந்து ஆண்டவர் எல்லா காரியங்களை செய்து ஆண்டவர் சந்தோஷமா துதிச்சு ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஆரம்ப பாடலை பாடி ஆண்டவர் சமூகத்துக்கு ஒரு கனத்த மறைய அந்த உலகத்தை படைத்த பரமன் மகிமை ராஜா உலக மக்களை கொடுக்கிற மகிமையை கனத்தையும் ஆண்டவர் கொடுக்காம இருக்கிறோம். மரியா தாயார் தியாகம் செய்தார். அந்த தியாகம் பண்ணுவோம். எங்களை அர்ப்பணிப்போம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் நிச்சயமா எங்களை வெட்டுவார். இந்த பூமியில் இடங்கொள்ளாதபடி உங்களை ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பற்றி இடமில்லாமல் போகுது. ஆகவே நாங்கள் எழுந்திருந்து கண்களை மூடி நாங்கள் தியானிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, உமது வருகையிலே ஒரு கற்புள்ள கன்னிகையாக, கரைப்படாத கன்னிகையாக, ஆண்டவரே மரியா தாயாயினே இந்த பூமியை ஆளப்போர் ரட்சகரை தேர்ந்தெடுத்த நோக்கம் ஆண்டவரே அவரிடம் தாழ்மை காணப்பட்டது. ஆண்டவரே மற்றவர்களை வாழ்த்தும் அந்த சுபாவம், தேவனிலே மகிழ்ந்து களிக்கு ஒரு தன்மை, அவர் பரிசுத்த விசுவாசம் இருந்தது. ஆண்டவரே
சிந்திக்கிற குணம் இருந்தது, தியாகம் செய்த மனப்பான்மை இருந்தாண்டவரே. உமது வருகையில் நானும் ஆண்டவரே இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த மணவாளன் நீ வரும்போது கற்புள்ள கன்னியாகுமரி வரையை நான் எடுக்கப்படணும் ஆண்டவரே. அதுக்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. பெண்கள் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த மரியாள் தாய் முன்மாதிரி போல இந்த வாழ்க்கையை நான் இருக்கணும், என்னை மாற்றும் அந்த கிருபையை தாரும், அந்த விசுவாசத்தை தாரும். மகிழ்ந்து கலிக்கூறும் தேவனிலே எந்த பிரச்சனை பாடுகள் வந்தாலும் மகிழ்ந்து கலிக்கூறும் தன்மை தாங்க ஆண்டவரை, சிந்திக்கிற சுபாவத்தை தாங்க ஆண்டவரை. ஆண்டவரை தியாகம் செய்கிறவர் அந்த சுபாவம் ஆண்டவர் உமக்காக ஆண்டவரை. மரியாள் தாயார் அந்த பரிசுத்த குமாரை பெற்று தன்னை தியாகம் செய்தார், ஜீவ பலி. அனுதினம் பாருங்க எவ்வளவு அவமான நிந்தைகள். அவர் புருஷனை அறிய முந்தியே அவர் கன்னியா இருந்த போது குமார எத்தனை ஒரு தியாகம். நாங்க தேவனுக்காக தேவ சமூகமாக இந்த சபை என்பது அவருடைய சரீரம், அதுக்காக தியாகம் செய்யணும். தேவப்பிள்ளைகளே ஏனோ தானோ அன்று அல்ல, ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆகவே நான் ஜெயிப்போமா? ஆண்டவரே